அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோவில்னாலே நிறைய பேருக்கு உறுத்துது. ஏன் உறுத்துது? நீங்கள்லாம் கோவிலுக்கு வந்து காணிக்கை போடுறீங்க. அந்த காணிக்கையை என்ன பண்ணணும்? கோவிலை விரிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்க அரசாங்கம் கல்லூரி கட்டுறாங்க. எவ்வளோ பெரிய சதி செயல், எவ்வளோ அநியாயமான சதி பயிர் பாருங்க, எவ்வளோ மோசமான செயல். கோவிலுக்கு வர நிதியை அங்கே தான் பண்ணும். கல்லூரி படிப்புக்கு செலவு பண்ணலாமா? படிப்புக்கு யாராவது செலவு பண்ணுவாங்களா? எவ்வளவு மோசமான அரசா இருக்கு பாருங்க, சதி செயலா அரசா இருக்கு பாருங்க. சூப்பருங்க சூப்பருங்க. அதாவது நாங்க கூட தமிழ்நாட்டுல இப்படிலாம் பேசணும்னா யோசிப்போம், பயப்படுவோம். ஆனா நீங்க கூட்டணி வச்ச ஒரு காரணத்துக்காக அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? ஒரு பேச்சு சூப்பருங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அது அந்த பதவிக்கு தான் இவ்வளவு பேச்சோம். அதாவது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோயில் சொத்துக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்றது, இஷ்டத்துக்கு எடுத்து தன்னை இதுல போட்டுக்கிறது. ஆனா அப்ப இருந்த நீதி கட்சி என்ன பண்ணாங்க, இதை வந்து ஒரு முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போய் நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்து இதுக்கப்புறம் வந்து வரவு செலவு கணக்குகள்ல வந்து முறையா பதிவு பண்ணணும், அதை யாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியன் கட்சி, ஏன் அவங்க இலை கட்சி, ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த அறநிலையத்துறையை நல்ல விதமா நடத்துறாங்க, சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பதவிக்காக என்னவா வல்ட்டி அடிக்கிறீங்க? தம்பி துண்டை கொடுப்பா, உன்ட்ட சும்மா தானே இருக்கு, அண்ணனை பார்த்து கத்துக்கோ. இந்தாங்க உங்களுக்கு தான் போட்டுங்க அண்ணன். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம். அதாவது குருவுக்கு அப்புறம் தான் நம்ம தெய்வத்தையே வச்சிருக்கோம். அப்படி கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கல்விக்காக யூஸ் பண்ற காசை போய் நீங்க இப்படி கேள்வி கேட்கறீங்களே, எதுக்கு அதை யூஸ் பண்றோம்? நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கல்லூரியில தானே அதை போடுறோம். அதையெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க பாருங்க, ரொம்ப பெருமையா இருக்குங்க எனக்கு. என்ன தலைவரே முழுசா மாதிரி வேற ஆளா நிக்கிறீங்களே தலைவரே, என்ன இதெல்லாம்? இது ஒரு வழி பாதை. ஒன்னு ரைடு வந்து அழிக்கும், இல்லைன்னா காவி வந்து காக்கும். சரி தலைவரே, நீ இங்க வாயை புழக்காம இந்த லேடிஸ் எல்லாம் அந்த மரத்துக்கு நீங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க, இங்க இன்னும் பொருணி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வண்டிக்கு முன்னாடி வந்து ஆர்த்தி எடுக்க போ. வெயிலுக்கு வாங்கம்மா, யாரும் நேரில் நிக்கிறீங்க, வெயிலுக்கு வாங்க, உள்ள வாங்க. தலைவரை பார்க்கணும், வெயிலுக்கு வாங்க. இங்க பாருங்க, யாரும் வரமாட்டாங்க. உன்னோட சயின்டிஸ்ட் மூளை நீ யூஸ் பண்ணுங்க. ஆமா, சயின்டிஸ்ட் மூளை A+B². அம்மா இங்க உள்ள வாங்க, வெயில்ல தான் வந்து இது இருக்கு, விட்டமின் டி இருக்கு. வெயிலுக்கு வாங்க. அட அம்மா வாங்க, வெயிலுக்கு வந்து நில்லுங்க. எப்பா நாங்க மட்டும் வெயிலுக்கு வரணுமா? உங்க தலைவருக்கு விட்டமின் டி வேணாமா? அவரையும் ஏசி பஸ்ல இருந்து கீழே வர சொல்லுங்க. கேட்டீங்களா? இல்ல நான் எதுவும் கேட்கல. எல்லாரும் அடுத்த ஸ்பாட்ல முன்னாடி வண்டிக்கு முன்னாடி நிக்கணும், இல்லைன்னா உனக்கும் விட்டமின் டி தான். வண்டி திருப்புங்க.